பூங்குடி, நீ 1000 அடிமைகளுக்கு சொந்தக்காரியாகி ஆனந்தமாக வாழ வேண்டும். அதை இந்த செங்கப்பன் பார்த்து மகிழ வேண்டும். இந்த அழகையெல்லாம் பார்த்து ஆனந்தப்பட உன் தாயும் தந்தையும் இல்லையே என்பதை எண்ணும் போது என் இதயமே வெடித்து விடும் போல இருக்கிறது. அந்த குறையே எனக்கு தெரியவில்லை. என்னை பாதுகாக்கும் பொறுப்பை தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் போது எனக்கு என்ன கவலை? பிரபு, மகிழ்ச்சியான செய்தி. என்ன? அடிமைகளை விற்கும் கப்பல் ஒன்று நமது தீவிற்கு வந்திருக்கிறது. இதோ வருகிறேன். நானும் வருகிறேன். தேன்மொழி, நீயும் வா. அதிகாரி, இந்த இயற்கை வளம் கொழிக்கும் தீவை எங்களிடம் உள்ள ஆட்களாலும் மிருகங்களாலும் செம்மைப்படுத்த முடியவில்லை. அதனால் தான் இந்த அடிமைகளை விலைக்கு வாங்குகிறோம். வெறும் சொத்தைகளை எங்கள் தலையில் கட்டிவிடாதீர்கள். இந்த பயல்கள் ஒவ்வொருவனும் 2 எருமை பலம் கொண்டவன். அடுத்த முறை நாங்கள் இங்கு வருவதற்குள் இந்த பூமி இவர்களால் பொன்மயமாகிவிடும். நில்லுங்கள். எல்லோரும் வரிசையாக நில்லுங்கள். வரிசையில் நில்லே. எல்லோரையும் பல்லை காட்ட சொல்லு. புதுமுறை பல்லை கண்டுதான் பார்த்து பரிசோதிக்க வேண்டும். அடிமைகளே, ஐயா சொற்படி ஒவ்வொரு பல்லை காட்டுங்கள். என்ன திமிர்? பல்லை காட்டு. பயந்துடுவிய எலும்பு பல்லை காட்டுகிறாயா இல்லையா? பரதம் போயா. நீதான் இவர்கிட்ட பொண்ணு வாங்குற, பல்ல ஈன்னு இழிக்கிற. நான் ஏன் காட்டணும்? புற நாள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு பயலுக்கு பல்ல காட்டினதில்லை. ஒரு கோரப்பல், ஒரு சிங்கப்பல், 2 பல்லு ரொம்ப நாளா தொந்தரவு கொடுத்துட்டே இருந்துச்சு. இதை அடிச்சு உடைச்சு கழட்டி கையில கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பல் வைக்கிறார். இவன் சொல்லை கேட்டு மனம் நோகாதீர்கள். கொஞ்சம் வாய்த்து கொடுக்கு, அவ்வளவுதான். நம்ம பூபதி இல்ல, பூபதி அவனை பாம்பு கடிச்சிருச்சு. மணிமாறன் தான் வைத்தியம் பார்க்கிறார். யார் அவன் மணிமாறன்? இன்னும் ஏன் அனத்துற? அதான் அவர் விஷயத்தை ஒளிஞ்சு துப்பிட்டார. இனிமே உனக்கு ஒரு ஆபத்து இல்ல. என்னென்ன ஆச்சு? நீ சொன்ன மாதிரிதான் புரிஞ்சிட்டேன். குணமாயிடும், பயப்படாதியா. இவன் தான் மணிமாறன், மருத்துவன். ஆனால் கொஞ்சம் முரடன். ஏய் வாங்க. இந்த அடிமைகளுக்கெல்லாம் தலைவனை போல. தலைவனா? வேண்டாம் வேண்டாம். இந்த மாதிரி ஆட்கள் என்றைக்கு நமக்கு கழுத்தறுப்பு. நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவனை மட்டும் தனியே எப்படி அழைத்துச் செல்வது? ஏன் அழைத்துச் செல்கிறீர்கள்? கடல் விரிந்து பறந்து கிடக்கிறது. வீசி அறியுங்கள். திருக்கைக்கும் சொராவுக்கும் தித்திக்கு விருந்தாகட்டும். செங்கப்பரே, நம் தீவில் தான் அரவங்களின் தொல்லை தாங்க முடியவில்லையே. இந்த மருத்துவரை நாம் பயன்படுத்திக் கொண்டால் என்ன? அதற்காக இந்த பிள்ளை பூச்சியை வயத்தில் கட்டிக்கொள் என்கிறாயா? என்னமா பூங்கொடி, எதையுமே நீ நியாயப்படுத்தி காட்டி விடுகிறாய். சரி சரி. ஏ அதிகாரி, ஆளுக்கு 100 பொன் தான். சம்மதமா? சரிதாங்க. ஏய், இவைகளை ஓட்டிச் சென்று பெரிய பட்டியில் அடை. என்ன நம்மளெல்லாம் ஓட்டிட்டு போறாங்க? நாம் என்ன ஆடா மாடா? மோசம், மலிவான அடிமைகள். நம் வீரம் எங்க? செத்து விட்டதா? நேரம் வரும், உன் வீரத்தை காட்டு. இப்போது சமயோசிதம் போல் நடந்து கொள். வா போலாம். என்னடா
மட்டும் வேற வெக்கேடு. அட நீ என்னப்பா அதுக்குள்ள சலிச்சுக்கிற? யாருங்க நியாயம் தானே அவன் பேசுறது? இதுதானே நம்ம தொழிலே. அங்க ஒரு சர்வாதிகாரி அக்கிரமம் பண்ணான்னு சொல்லி போட்டு அவனை எதிர்த்து சண்டை போட்டோம், போராடினோம். இங்க என்னடா அப்பந்தம் இல்லாத செங்கப்பனுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம். நல்லா இருக்கா? நீ வேணா உல்லாசமாயிர. இந்த உடம்ப காப்பாத்துறதுக்கு உழைச்சாதானே முடியும். வாங்கப்பா போய் வேலையை பாருங்க. இல்லன்னா கிடைக்கிற ஒரு உருண்டை கழிக்கும் ஆபத்து வந்துடும். ஏய் காலம் மறிஞ்சு மணிமாறன் எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாரு. நல்லா கவனிச்சார். இவங்க அப்பா வேளாண்மை கட்டு போய் இவருக்கு கத்தி சண்டையெல்லாம் கத்து கொடுத்தார். இவர் என்னடான்னா ஊருக்கு சேவை செய்யறேன்னு சொல்லி போட்டு மருந்து அரைக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப என்னடான்னா கன்னித்தீவுக்கு வந்தாரு, கட்டையில பார்த்தாரு, வெட்ட ஆரம்பிச்சுட்டாரு. இவருதாப்பா நம்ம விடுதலையை கவனிக்க போறாரு. அது தரம் போங்கப்பா. அறவேக்காடு பொறுப்பு சுமந்துட்டு இருக்கிறவன் உன்ன மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான். செஞ்சல் வருது, கொட்டுறதுக்கு முன்னால வெட்ட ஆரம்பிங்க. பாவம், இழைப்பாருகிறீர்களா? இளநீர் கொண்டு வந்து கொடுக்க சொல்லட்டுமா? சின்னப்பா அது பட்ட மரத்துல பால் வடிக்குது. அடிமை பேய்களை வேலை செய்ய சொன்னால் வெட்டுக்கதையா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன பாட்டி கதையா பேசுவான்? நாங்களும் உன்ன மாதிரி மனுஷன் தாயா. எங்க வளத்தை எல்லாம் உறிஞ்சுக்கிட்டு எங்களை இந்த பாடுபடுத்துறியே. ஏன் எங்களை ஆடு மாடு மாதிரி அடைச்சு வச்சிருக்கிறியே? ஏன் 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 நான் யார் தெரியும் உங்களுக்கு? என்ன ஏன் கேட்கிறீர்கள்? ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்வுகள் உள்ளதனாலே. உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்வுகள் உள்ளதனாலே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. காலத்துக்கு இப்படியே உழைச்சுக்கிட்டே இருந்து இந்த கன்னித்தீவு மண்ணுக்கே எருவாக வேண்டியதானா? நம்ம சொந்த ஊருக்கு போறது எப்போ? உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறது அப்போ. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமை இருக்கிறது? 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையில் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையில் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. வரும் காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. உங்கடி சீக்கிரமே இந்த தீவு சொர்க்கபுரி ஆகிவிடும் போது எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே? சந்தேகம் என்ன? நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள். ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறது. நீரோடைகள்